அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது, மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக நம்முடன் இணைந்திருப்பவர் சோழ தேச மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் கிருஷ்ணகுமார் ஆனந்த் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்குங்க சார். அது என்ன சார் சோழ தேச மக்கள் கட்சி? சார், இப்போ சேர சோழ ஆண்டாங்கன்றதுனால சேர சோழர் ஆண்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, சோழர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த அரசாட்சியை நம்ம பார்க்கணும். ஸோ அதில் வந்து மக்களுக்கு தான் வந்து ஹை ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் சோழ தேசம். ஏன்னா அது வந்து எந்த ஒரு சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயுமே அடங்காத ஒரு பேர். ஸோ மக்களுக்கான ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் சோழ தேச மக்கள் கட்சின்னு வச்சது. ஆனால் இந்த சேரன் சோழன் அப்படின்னு வரும்போது சோழனையும் ஒரு ஜாதியின் அடையாளமாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு எடப்பாடியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பேர் என்ன? பழனிசாமி. நாளைக்கு எடப்பாடியாரே ஒரு சாதியாக மாறலாம் இல்லையா? அப்படித்தானே வந்து இன்னைக்கு தேவர் அப்படின்ற அந்த சமூகம் உருவாச்சு. அது அவருடைய பேர் தானே. இன்னைக்கு அது என்ன சொல்கிறோம்? சாதின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். தேவர் என்பது ஒரு பேராக தான் இருந்தது. பேராக தானே இருந்தது எல்லாமே. தேவர் ஆமாம், அது அவருடைய பேர். அவர் கஷ்டப்படும் போது அது சாதியாக மாறலை. அவர் ஒரு சாதனையாளராக மாறும்போது தான் அது சாதியாக மாறுச்சு. பொன் முத்துராமலிங்க என்பது தான் அவர் பேர். தேவர் என்பது அவருடைய. அப்போ அவருடைய சாதி என்ன அப்படின்னு நம்ம பேசணும்னா நம்மளுக்கு வரலாறு இல்லையே, அவர் யாருன்னு தெரியாது இல்லையா? இப்போ நான் கஷ்டப்படுற வரைக்கும் என்னுடைய சாதி வந்து யாரும் பேச மாட்டாங்க. நான் யாருன்னு எனக்கு அவங்களுக்கு விஷயம் கிடையாது. ஆனால் நான் நாளைக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல வந்ததுக்கு பிறகு இவர் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர், நான் அவர் சமூகத்தை சார்ந்தவராக மாறிடுறேன். புரியுதுங்களா? அவங்க என்னுடைய சமூகத்தை பெருமையாக பேசுவாங்க, நான் அவருடைய சமூகத்தை சார்ந்தவன் பெருமையாக பேசுவாங்க. நான் கஷ்டப்படும் போது அது நான் அவங்களுடைய சாதியை சார்ந்தவனாக இருந்தால் கூட அது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. சரி, எப்படி இந்த முன்னோர்களை வந்து தங்களின் ஜாதியின் அடையாளமாக எப்படி இந்த ஒரு பெரியவங்களாம் மாற்றுறாங்க? அவங்களுடைய தேவைக்காக மாற்றிப்பாங்க சார். இனிய வரைக்குமே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய தேவை, என்னுடைய தேவை, என் தேவை சாதியை வச்சு வேணுன்னா நான் சாதியை வச்சு போவேன். மதத்தை வச்சு பண்ண முடியுமா? நான் மதத்தை நோக்கிய என்னுடைய பயணம் இருக்கும். மக்களை நோக்கிய பயணமாக இருக்கணும் தான் என்னுடைய கருத்து. அது இது எப்படி உருவாகுதுன்னு கேட்குறேன். என்னுடைய தேவைக்காக நான் தான் உருவாக்கிக்கிறேன். நான் தான் டிமாண்டை கிரியேட் பண்ணுறேன் இல்லையா? நான் அதுக்கான ஒரு பிரச்சனையை உண்டாக்குறேன். நான் அதுக்கான ஒரு கலவரத்தை தூண்டி விடுறேன். அதில் என்னுடைய சாதி பெருமையை நான் பெருமையாக பேசிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ சோழ தேச கட்சிக்கும் சாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் சோழ தேசத்தை ஆண்டவங்கள ஜாதியின் அடிப்படையில் பார்க்குறாங்க. அதை வந்து ஒரு சாதியாக இன்னைக்கு இது வந்து எங்களுடைய சாதி தான் இவங்க. நாங்கள் வந்து இப்போது வன்னியகுல சத்திரியாஸ் அப்படின்னு ஒரு உங்களுக்கு அந்த ஒரு சாதியை தெரியும் இல்லைங்களா? ஆனால் அவங்களுடைய கட்சியினுடைய பேரை பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் அப்படின்ற அந்த வன்னிய குல சத்திரியாஸ்னு இருக்கும். 3 பேர் இருக்கும் அதுலேயே. அந்த வன்னிய குலத்தை சார்ந்தவர்கள் தான் சத்திரியர்கள் அப்படின்னு அதில் ஒரு பொருள். ஓகேங்க. இப்போ அவங்களுக்கும் பாட்டாளிக்கும் என்ன சம்பந்தம்? ஆக்சுவலி வன்னியர் எல்லாருமே உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தது. இப்போ எல்லா சாதியிலையுமே எல்லாருமே உழைக்கிறாங்க தானே. அப்போ எல்லாருமே பாட்டாளி தானே. அப்போ அனைவருமே வந்து சத்திரியர்களா? சத்திரியர்கள்னா யார்? அதுதான் சொல்கிறேன். இது உருவாகும் போது வன்னியர் சங்கமாக தான் உருவாச்சு, சத்திரிய சங்கமாக தான் உருவாச்சு. நாளையடைவில் அது வந்து அரசியலுக்கு வரும்பொழுது ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. அப்போ நம்ம வந்து வன்னியர் மக்கள் நல கட்சின்னு வச்சா ஒரு ஜாதியை சார்ந்து போயிடும், சத்திரிய மக்கள் நல கட்சின்னு வச்சா அது ஒரு ஜாதியை சார்ந்து போயிடும் அப்படின்றது எடுபடாது. அரசியலுக்கு வந்து எல்லாரும் தேவையில்ல. அதுக்காக என்ன பண்றாங்க, பாட்டாளி என்பது ஒரு பொது சொல், அது உழைக்கும் வர்க்கத்துக்கான ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்றாங்க. அப்போ அதை வந்து இவங்க கேட்ச் பண்றாங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு கொண்டு வராங்க. ஓகே, அதை கேட்ச் பண்ணிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறத கேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பேர் வச்சாலும் கூட வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்ற முழக்கத்தோடு தான் அந்த கட்சி அரசியல்லையுமே இருந்தது. வெளியில நம்ம சொல்லும் போது ஜெனரல் ஆடியன்ஸ் வரணும் இல்லையா? இப்போ இஸ்லாமியர்கள் அந்த கட்சியில இருந்திருக்காங்க, மற்ற மதத்தினர் இருந்திருக்காங்க, மற்ற ஜாதியினர் இருந்திருக்காங்க. அப்ப நீங்க வன்னியர் சங்கமா இருக்கும்போது, வன்னியர்ன்ற அந்த ஐடென்டி இருக்கும்போது நீங்க அந்த ஜாதிக்குள்ள தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. அப்ப யாரும் வெளியில வர மாட்டாங்கல்ல. அதோடைய மாற்று கருத்தா வரணும்னா பாட்டாளி மக்கள் கட்சின்னு மாத்துறாங்க. கண்டிப்பா மாத்துறாங்க. அதனால வந்து அவங்க அந்த மாற்றமோ முன்னேற்றமோ அந்த கட்சிக்கு வரல. அவங்களுக்கு வந்துருக்குல்ல.
யாருக்கு? அவங்க கட்சி தலைவர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு, மக்களுக்கு வந்து தொண்டர்களை பார்த்தா மக்களை வச்சு நீங்க எந்த கட்சியுமே வளர்றது இல்லையே. அந்த மாற்றத்துக்காக தான் சார் நாங்கள் வந்திருக்கோம். நீங்க அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி டிஃப்ரெண்ட் ஆகுறீங்க. டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்னா, இப்போ அவங்களை குறை சொல்வதற்காக வந்து இங்கே எதையும் நம்ம பேசுறதுக்கு வரல. ஏன்னா அந்த குறைகள் யாரு? அவங்க பாட்டாளினா ஒருத்தர் கிடையாதுல, எல்லாரும் இருக்காங்களா, அவங்க மட்டும் அது குறை தானே. அது நான் குறையாக நான் பார்க்கலன்னு நான் சொல்கிறேன். அது வந்து அவங்களுடைய அது தவறாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து நான் வந்து இல்லை சார், நான் வந்து என்னுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. அதில் பாட்டாளிங்கிறதுல பார்வை சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் தெரியும். அதான் என்னுடைய பார்வையில் பாட்டாளி எல்லாருமே பாட்டாளி, அனைவருமே பாட்டாளி, உழைக்கும் வர்க்கம் அனைவரும், நீங்கள் நான் எல்லாமே பாட்டாளி தான், சேவை செய்பவர்களும் அனைவரும் பாட்டாளிகள். அப்போ அந்த 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 ஐடென்டிட்டியில வந்துட்டு நம்ம கொண்டு வந்தீங்க. பாட்டாளி என்பது ஒருத்தருக்கு சார்ந்த சொல் மாதிரி ஆயிடுச்சுல்ல, பொதுவான சொல். அந்த மாதிரியான அரசியல் தான் வேண்டாம். ஏன்னா நம்ம கரெக்ட் தான். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து அனைவருக்குமானது. தலைவர்கள் அப்படின்னா அந்த ஒரு கட்சிக்கு மட்டும் அவங்க தலைவனா இருக்க போறது தலைவர். அவர் அடுத்து முதல்வர், எல்லாருக்குமான முதல்வர். கண்டிப்பா முதல்வர் ஆகல அப்படி இல்லைன்னா கூட இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவரின் பேச்சை அனைவரும் மதிக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ நான் இன்னைக்கு முதல்வராக இல்லை, நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் தான். இருந்தாலும் மக்கள் இதை பார்க்குறாங்க, இவர் ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு, இவர் ஏதோ பேசுகிறாரு, அதை நம்ம கேட்போம். என்ன ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு நல்ல வழிகாட்டியாக தானே இருக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சாலுமே அது அவங்க கரெக்டுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர எனக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களே தவிர்த்து அவங்க நான் செய்கிறத தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, இதுதான் விஷயம். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம எது வேணுமோ பண்ணலாம், மக்கள் நல்லதுக்காக பண்ணணும். அதற்காக வந்து நம்ம கட்சியில் பார்த்திங்கன்னா அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற ஒரு மோட்டோ வச்சுருக்கோம். இந்த அறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்லது செய்யணும். ஆனால் அந்த நல்லது இன்னொருவருக்கு துன்பமாக ஆகிவிடக்கூடாது என்பது தான் அறம். நீ செய்யும் உதவி கூட ஒருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், ஒருத்தருக்கு நல்லதும் இன்னொருத்தருக்கு துன்பத்தையும் கொடுத்துடக்கூடாது. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாமே அதை அந்த அறத்தை சார்ந்து தான் இருக்கும். எவ்வளோ நாள் ஆச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சு? இது 2024 நம்ம பிளான் பண்ணது சார். இந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு விழுப்புரம்ல ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தோம். அப்போ ஒரு 20 பேர் வந்தாங்க சார். இன்றைக்கி கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்லைன் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணவங்க, அந்த சோஷியல் மீடியா நான் சொல்ல வெப்சைட் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணதில் 4 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 10,000 பேர் வந்து டைரக்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் நம்ம அமைச்சிருக்கோம். பொறுப்பாளர்கள் நாங்கள் எங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அவங்க வந்து குற்ற பின்னணியில் இல்லை அப்படின்னா ஓகே. அதே மாதிரி நம்ம கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, எலிஜிபிலிட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மேலே குற்ற வழக்கு இருக்கக்கூடாது. இரண்டாவது, மற்ற கட்சியில் அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது. அங்கேருந்து இங்கே நான் வரேன், எனக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கல, நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நான் பயன்படுத்திக்கிறேன், மக்களுக்கு நான் சேவை செய்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். அங்கே ஒரு தவறை பண்ணிவிட்டு இந்த கட்சியில் வந்தால் நம்ம வந்துட்டு சேஃப் ஆகிடலாம் அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து நான் வேறு ஒரு கட்சிக்கு போயிடுறேன், திருப்பி நான் இங்கே வந்து சேருவேன் அப்படின்னாலும் அதுக்கு இடம் இல்லை. அப்போ நம்ம அரசியலே பண்ண முடியாத, மாறி 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 ரீசர்க்கிள் மாதிரி போயிட்டு தான் அந்த மாதிரியான அரசியல் வேண்டாம், போதும். அந்த காலங்கள் வந்து அதோட நிப்பாட்டிடலான்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 4 லட்சம் மெம்பர் ஆன்லைனில் பதிவுனா, நீங்கள் ஒரு தொகுதியில் ஒரு சட்டசமன்ற தேர்தலில் வந்து ஒரு டிசைட் அத்தாரிட்டியாக இருக்கீங்க. சராசரி ஒரு 1500 1300 ஓட்டுகள் கணக்கு பண்ணால் வரும் நியர்பை. அதாவது ஆவரேஜாக சொல்கிறேன், ஆவரேஜாக தான். ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து ஆவரேஜ் போட்டோம்னா ஒரு தொகுதியில் 10,000 ஓட்டு இருக்கலாம், ஒரு தொகுதியில் 1000 ஓட்டு இருக்கலாம், 500 ஓட்டு இருக்கலாம், 5000 ஓட்டு. அது வந்து நீங்கள் வந்து ஒரு டிசைட் அத்தாரிட்டி மாதிரி நீங்க சொல்ற ஓகே, நீங்க சொல்றது புரியுது. பட் இருந்தாலும் எந்த அரசியலாவது உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்களா அரசியல் கட்சியாவது எலெக்ஷன் டைம்ல? ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க, அப்ரோச் பண்ணாங்க. இல்லை நீங்கள் இந்த கட்சி இதுக்கப்புறமா தானே கொண்டு வர போறீங்க, நீங்கள் இணைஞ்சிடுங்க, நம்ம டைரெக்டாக நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் பண்ணாங்க. பட் கொள்கை ரீதியாக இல்லைங்க, எனக்கு ஒரு சில ரெக்வஸ்டெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்துட்டு கட்சியை தொடங்குறதுக்கு பிறகு நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் கட்சியில் நீங்கள் இதை கொஞ்சம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் உங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா ஒரு கட்சி, நானும் ஒரு கட்சி தான். இந்த மாதிரி 46 கட்சி இருக்குது. ரெஜிஸ்டர்டு பார்ட்டியை பார்த்திங்கன்னா ஒரு 46 பார்ட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து அவங்களுடைய குறைகளை மட்டுமே சொல்லக்கூடாது, அவங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம கொடுக்கணும். ஒரு கட்சியை இன்னொரு கட்சி வளர்க்கணும். ஒரு கம்பெனியை வளர்க்குது. ஒரு துறையை சார்ந்தவங்க இன்னொரு துறையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அரசியலில் மட்டும் ஏன் குறை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க? ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமே.
மக்களுக்காக தானே வந்திருக்கோம், வேற எதுக்காக வந்திருக்கோம்? என்னோட தனிப்பட்டு நான் நல்லா வளர்ந்துட்டு போகணும் அப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக மக்கள் சேவைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் சேவை என்பது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்துட்டு ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக வார்த்தை சொல்லு ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம யார் அப்படிங்கிறத வந்து மக்கள் முன்னாடி வந்து முடிவு பண்ணும். இப்போ நீங்கள் சொல்லும் போது சொல் ரொம்ப முக்கியம், மக்கள் மத்தியில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஆமாம். அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஒரு டிக்னிட்டாக ஒரு நேர்மையாக பேசுகிறீங்க. ஓகே, ஆனால் இன்றைக்கி உள்ள அரசியல்வாதிகள் அப்படி இருக்காங்களா சார்? அவங்க மாற்றிக்கலாம். அவங்க வரும்போது இப்போ என்ன மாதிரி தான் வந்திருப்பாங்க சார். இப்போ நாளைக்கு அந்த வரும்போது என்ன மாதிரி தான் வந்திருப்பாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒரு அரசியல் தலைவரை என்றைக்குமே மாற்றக்கூடாது. தலைவன் அப்படின்னு நம்ம அவ்வளோ சீக்கிரம் யாருமே சொல்லிட மாட்டோம். கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தான் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர்னு சொல்கிறோம். அது ஏன் அப்படின்னா மக்களினுடைய பிரதிநிதியாக தான் அவங்க வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம வரோம் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்ட் கீழே வருவாங்க. போலீஸ் ஆக்டிங்னா போலீஸ் ஆக்டுக்குள்ளே போயிடுவாங்க. மக்கள் பிரதிநிதி போலீஸுக்கும் சேர்த்து பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஒரு அரசியல் அரசியல்வாதிகளுடைய ஒரு கடமை, மிகப்பெரிய ஒரு கடமை சார். எனக்கு எல்லாருக்குமே ஒரு சட்டம் கொண்டு வர்றதாக இருக்கட்டும், அந்த சட்டத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணுறதாக இருக்கட்டும், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணுன்ற எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கிறது வந்துட்டு ஒரு அரசியல் தான். அரசியல்வாதிகள் தான் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இருக்குது? ஒரு 10 எலெக்ஷனில் தோற்றா கூட பரவாயில்லையே, சீமான் மாதிரி இருக்கட்டும். சீமான் அவர்கள் வந்து தோற்கக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த தமிழ் தேசியம்ன்ற அந்த வார்த்தை மட்டும்தான். அதை மட்டும் அவர் ஓகே வேண்டாம், இதோட நம்ம இதை நிப்பாட்டிப்போம், மக்கள் நலனை மட்டும் பற்றி பேசும், மக்கள் தேசியமாக அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். இல்லை, விஜய் கூட தமிழ் தேசியமும் திராவிடமும் தான். தமிழ் தேசியம் திராவிடம், இப்போ திராவிடம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திராவிடமும் தமிழ் தேசியம் என்றைக்கும் ஒன்றாவாது சார். திராவிடத்துக்குள்ளே தான் சார் தமிழ் தேசியம் இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ திராவிடா அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? நம்ம ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த 4 பேருமே வந்து இங்கே இருக்காங்க இல்லையா? இவங்களெல்லாம் அவங்க திராவிடாஸ்னு அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஓகே, இவர் என்ன சொல்கிறார்? தமிழ் தேசியம்னு சொல்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி, நீங்கள் அவர் சீமான் ஐயாவை பற்றி நீங்கள் பேசுகிறதுனால என்னுடைய கேள்வி, இதே இவர் சீமான் ஐயா என்ன சொல்கிறாரு? தமிழ் தேசியம், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். இப்போ யார் ஆண்டுகிட்டு இருக்கா தமிழ்நாட்டை? இதற்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி திமுகவை டிஃபைன் பண்றாங்க. புரிதல் இல்லாமல் இருக்கு. அது புரிதல். தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தமிழர்கள்ன்றாரு, அப்புறம் வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்ன்றாரு. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அங்கதான் உரிமை இல்லைன்னு சொல்ற அவரு. அங்கதான் அவர் அங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாரு சார். அங்கதான் அவர் அங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது அங்கே தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அவர் வந்தால் நம்ம தோத்துருவோம், ஏன்னா எல்லாம் ஓட்டும் அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும்னு அங்கே தான் அப்போ அங்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அந்த ஸ்டாண்ட் எந்த ஸ்டாண்டுன்னு அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மக்கள் எப்படி அதை மிஸ் பண்ணாங்க, மீடியா கூட எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இதே ஸ்டாண்டை தான் ராஜபக்ஷ எடுக்கிறாரு இலங்கையில். சிங்களர்கள் தான் இங்கே இருக்கணும், தமிழர்களுக்கு இங்கே வந்து இடம் கிடையாது, வெளியே போன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறக்கிறார். அதனால தானே உருவாக்கம் அங்கே வருது. அப்போ இந்தியாவினுடைய ராஜபக்சேவாக தான் நான் வந்துட்டு சீமான் அவர்களை பார்க்குறேன். நாளைக்கு இலங்கை மாதிரி தமிழ்நாடு ஆகிடும் சார். இல்லை, ராஜபக்சே வந்து இப்போதான் சொல்கிறாரு, அதற்கு முன்னாடியே. ஆனால் ரொம்ப சிவியராக பண்ணது யார்? அப்போ வந்து ஒரு சின்ன அடக்குமுறை இருந்துச்சு, ஓரளவு தான் ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஜெயவர்தனாலேருந்து அது எவ்வளோ இருந்துச்சு சார். இப்போ ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு வெப்பன்ஸ் எப்படி போச்சு, ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு டேங்கர் எப்படி போகுது, எல்டிடி அமைப்புக்கு இதெல்லாம் யார் சப்ளை பண்ணா, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலேருந்தே போச்சுன்றது சொல்லுவாங்க. இருக்கலாம். இல்லை அங்கே இல்லை, இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியன் நேவி இங்கேருந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம ஒரு அத்துமீறி செயல்கள்னா இந்தியர்கள் கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதாவது அங்கே வந்து எப்படி அவங்களுக்கு கன்று கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலி நான் ஒரு கிரிமினாலஜிஸ்ட்டு, நிறைய ரிசர்ச்சும் அதில் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எப்படி வந்து வெப்பன்ஸ் கிடைக்குன்னா அந்த பக்கத்தில் இருக்க ஆர்மிஸில் இருந்து தான் அவங்க மேக்ஸிமம் வாங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா என்னுடைய லேண்டில் இருந்து தான் நான் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு கடலை கடந்து அங்கே இருக்க ஒரு இராணுவத்தை ஏமாற்றி நான் உள்ளே கொண்டு வந்து ஒரு டேங்கரையோ இல்லைன்னா ஒரு வெப்பன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பாசிபிளான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா கோடியக்கரையில்
ஆயுதங்கள் பிடிப்பட்டது அப்படின்ற செய்திகள்லாம் படிச்சிருக்கோமே. பிடி படிச்சு தான் இருக்கும். அவர் இன்னைக்கு கூட பிடிபடாத பிரபாகரன் போயிருக்கும்ல. இன்னைக்கு கூட வந்து பிரபாகரன் வந்து உயிரோட இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப அதை நீங்க நம்புறீங்களா? இல்ல பிடிப்பட்டதுன்றது போட்டோவோட செய்தி வருது. பிடிபடாதது போயிருக்கும்ல. அது நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியாது இல்லையா? அதுதான் சொல்றேன். இப்ப இது பிடிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இங்க இருந்து போகும்போது ஏன் அதை செக் பண்ணல? இது அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டே வந்து விடுதலை புலிகளை வளர்த்தாங்கல்ல. அன்னைக்கு கவர்மெண்ட் இல்ல கொடுத்துருக்கலாம். நான் சொல்றேன் கொடுத்துருக்கலாம். எல்லாமே கொடுத்தாங்க. பணம் கொடுத்தாங்க. இங்க இருந்து இந்திய நம்ம ராணுவத்தை கூட அங்க அனுப்பி வச்சாங்க. அங்க ஒரு பிரச்சனை ஆகுது. அதற்கு பிறகுதான் வந்து அங்க ஒரு எல்டிடிக்குமே இந்திய ராணுவத்துக்குமே அந்த அமைதி படைக்குமே ஒரு சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பெரிய அளவில் வந்துட்டு பண்ணது வந்து ராஜபக்ஷ அவர்கள் பண்ணுறாரு. அதே ஸ்டாண்ட் தான் இன்னைக்கு இவர் எடுக்கிறாரு. இப்போ இவர் எடுக்கும்போது அப்போ நம்ம தமிழ்நாடு என்ன ஆகும்? தமிழ் வந்து ஒரு தனி நாடாக பார்க்குறாரு. அவர் இந்தியா கூட நம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கல. அப்போ இந்த மாதிரியான அரசியல் தான் வந்து மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல். அமைதியாக இருக்கக்கூடிய இன்றைய முதல்வரை கூட நம்ம இதே மாதிரி எல்லாருமே பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வந்து ஒரு தண்ணீர் பிரச்சனையில் கர்நாடகாவில் தமிழர்களை அடிக்கிறாங்க. நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அடிப்பாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்களை இங்கே ஆட்டோமேட்டிக்காக அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இங்கே என்ன நடக்கும்? வன்முறை தான் நடக்கும். கண்டிப்பாக. ஸோ நார்த்தில் வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம சவுத்தில் போலீஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதிகமாக ராணுவத்தை பார்த்ததில்ல. நார்த்தில் வெறும் ராணுவம் வந்து போலீஸ் மாதிரியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சவுத் இந்தியாவும் வந்து மாற்றக்கூடிய ஒரு டேஞ்சரஸான ஒரு தலைவராக தான் நான் அவரை வந்து பார்க்குறேன். இல்லை, சீமானுடைய ஆரம்பகால அரசியல் வேற மாதிரி இருந்தது. திராவிடத்தோட கொஞ்சம் ஒத்து போனார். அதுக்கப்புறமா அதில் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதில் இருந்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவர் பிரபாகரனுடைய தம்பியாக மாறிட்டார். நாளைக்கு அவர் யாருடைய முருகனுடைய பேரனாக இருக்கார். இன்னும் அவர் பேரனா இருந்து அதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தத்தெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முருகன் வந்து முப்பாட்டன்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான. அது எதற்காக அதை பண்ணுறாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து முருகனெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், சிவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும், ஏன்னா அவங்க கையில் ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு பேசின மாதிரியே பேசினார். ரொம்ப இல்லை, பெரியார் அவர்களுடைய அந்த காலகட்டம் வந்து வேறு. அவருக்குள்ளெல்லாம் போக வேணாம், அது இன்னும் ஹை சென்சிட்டிவாக போகும். பட் சொல்கிறேன். ஸோ இதுதான் இவருடைய ஸ்டாண்டு, தமிழ் தேசியம். அதுக்கப்புறமா அவர் சொல்லக்கூடிய இந்த நான் இங்கே போனேன், இந்த கறி சாப்பிட்டேன், இங்கே வந்தேன், கன் ஃபயர் பண்ணேன். அப்போ அன்னைக்கு வந்துட்டு ஈழத்துக்கு போனவர் ஏன் இன்னைக்கு போகல? நீ தான் ஈழத்தையே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. சரி, போய் பார்க்கலாமே. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நிலமையில் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கேம்புக்கு எத்தனை தடவை போயிருப்பார்? இலங்கையிலேருந்து இங்கே வந்து அகதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை முறை சந்திச்சிருப்பார்? அரசியல்வாதி ஆகிட்டார், அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அரசியல், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற டேர்ம் பார்த்தீங்களா, அரசியல் பண்ணுறவங்களாம் இப்படி தான். ஏன் அரசியல் நல்லதுக்காக தானே அரசியலே, நான் நல்லது பண்ணணும் தானே வராங்க. இங்கே வந்து ஏன் அந்த ஒரு மனம் ஏன் மாறுது? அரசியலுக்கு வரவங்க என்றைக்குமே மாற மாட்டாங்க சார். விஜய் அவர்களே தேர்தலுக்கு முன்பு திமுகவையும் அதிமுகவையும் கடுமையான சொற்களால் வசைப்பாடினார். அதற்கு முன்பாக அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணார். அவங்களுக்காக தேர்தல் பிரச்சாரமே செஞ்சுருக்காரு. அது வேற மனநிலை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க கூட்டணியே கல்லாப்பட்டி கூட்டணி என்று விமர்சித்தார். எல்லாமே இருந்துச்சு. இப்போ தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்கல்ல. அப்போ விஜயை வந்து ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. திமுகவுக்கு ஒரு மாற்று, இவர் ஏதோ புதுசாக சொல்கிறாரு, ஏதோ புதுசாக செய்வார், 60 வருஷம் இவங்களே இருந்துட்டாங்க, நம்ம மாற்றி பார்ப்போன்ற ஒரு சிந்தனையில் தான் விஜய் ஆட்சி பிடிக்கல. மக்கள் வந்து மாற்றி பார்ப்போன்னு இல்லை, மக்களுக்கு வந்து ஒரு கோபம் சார். ஏன்னா முழுமையாக கூட வரலையே அந்த கோபம். அதையும் நான் வந்து ஏன்னா மக்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காங்க. ஒரு கோபத்தை முழுமையாக கூட அவங்க காட்ட மாட்டுறாங்க. இப்போ நம்ம கூட இப்போ 2 பேர் பேசுகிறோம், ஓகேங்களா? ஒரு சில டைமில் நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டு கூட நம்ம பேசிக்கலாமே தவிர, ஆனால் மக்கள்கிட்ட இத்தனை கோடி மக்கள் வந்து எப்படி கனெக்ட் ஆகுறாங்க பாருங்கள். கரெக்டாக வச்சுருக்காங்க. 107, 108 தான் கொடுக்குறாங்க. திருப்பி இவருக்கு திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு, எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. செட் பண்ணி வைக்க முடியாது சார். மக்களை போய் நம்ம செட் பண்ணி நம்ம பேசலாம், மக்களை செட் பண்ண முடியாது. அவங்க வேற எதையாவது செட் பண்ணியிருப்பாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதெல்லாம்
அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். இப்போ 234லேயும் வந்துட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு தோல்வி அடைந்தவங்க என்ன சொல்லுவாங்க, அதை செட் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லலாம். அது ஆனால் நம்ம அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். எதுன்னு குறிப்பிட்டு சொல்லல, இல்லை சொல்கிறேன், வேண்டாம் அதெல்லாம் சொல்கிறேன். அதையெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம்னு சொல்கிறேன். மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போகலான்னு சொல்கிறேன். ஆனால் தமிழகம் முழுவதும் ஓட்டு போட்டு ஓரளவு ஒரு 108 இடம் ஜெயிச்சவர் வந்து ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு 8 மாவட்டங்களில் ஒரு இடம் கூட ஜெயிக்கல. அதை எப்படி பார்க்குறீங்க? எதில் நீங்கள் சொல்கிறீங்க? சட்டமன்ற தேர்தல். சட்டமன்றம் இப்போ அதுதான் சார். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது. மக்கள்கிட்ட எந்த மாதிரி நம்ம பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறோன்னு இருக்குது. விஜய் நீங்கள் சொல்கிற இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் வந்து என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே பேசலை. மக்கள்கிட்ட குறைகள் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஊடகத்தில் எனக்கு ஒரு நியூஸில் நம்ம ஒரு நியூஸை பார்க்குறோம், இன்றைக்கி இந்த இடத்துல இந்த ஒரு பிரச்சனை நடந்தது, இந்த இடத்துல இந்த ஒரு பிரச்சனை, ஒரு ரிப்போர்ட்டர் வேலை தான் பார்க்குற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா அரசியல் வித்தியாசமான சொல்கிற விஷயம் ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவார் சார்? ஆனால் ரிப்போர்ட்டரை பார்த்து பேசவே மாட்டாரு சார். அது இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒருத்தருடைய மனப்பான்மை, ஒரு மனப்பான்மை சார். அவருடைய ஜனநாயகன் படம் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவரே நேரடியாக வந்து பார்த்து நான் இப்போ போகிறேன் சார், நான் வந்து உங்களுக்கு திருப்பி என்ன விஷயம் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி பேசினாரா இல்லையா சொல்லுங்கள்? பார்த்து பேசினார். அவருடைய தேவைக்காக வேணா வரலாம், இப்போ அவருக்கு தேவையில்லை. நான் இந்த மீடியா சார்பாக நான் மீடியா மற்றும் பத்திரிகையாளர் எல்லாருக்குமே நான் கொடுக்குற ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, மதியாதார் தலைவாசல் மிதியாதீர். அது நீங்கள் மீடியாக்காரனை சொன்னால் கேட்கவே மாட்டான். அந்த ஸ்டாண்டை எடுங்க. ஏன் ஓடணும்? இல்லை இன்னைக்கு வந்து ஏன் கெஞ்சணும்? மக்களுக்கு ஒன்று எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் காமிக்கலாமே. அதெல்லாம் தான் சார் ஒரு காலத்தில் வந்து இந்த ஃப்ரீடம் வந்து யாருக்குமே ஃப்ரீடம் வந்து பெருசாக கொடுக்கப்படல சார். ரிப்போர்ட்டர்ஸுக்கு பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் உண்மையாகவே சொல்கிறாங்க, முத்தமிழறிஞருக்கு கலைஞரின் அவர்களுடைய பேனா தலைகுனியும் போது தமிழர்கள் தலை நிமிர்ந்தார்கள். இல்லை, பத்திரிகையாளர்களுடைய பேனா தலைகுனியும் போது தான் ஒவ்வொரு மக்களினுடைய குறைகளும் வந்து அனைவராலுமே பார்க்கப்பட்டது. அவரும் ஒரு பத்திரிகையாளர் தானே. யாரு? கலைஞர். பத்திரிகையாளராக இருந்தாருன்னா அப்போ என்ன பண்ணார்? பத்திரிகையாளர்களுக்கு என்ன பண்ணார் சொல்லிக்கலாம். நான் கூட மக்களுக்காக ஒரு 4 பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். வந்ததுக்கு அப்புறம் தான் பத்திரிகையாளருக்கு ஓய்வூதியம், சில சலுகைகள் அனைவருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஸ்கீம் கொண்டு வரேன் சார். நான் ஒரு ஸ்கீம் கொண்டு வரேன். நான் பஸ்ஸில் வந்து சீட்டு போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் பேர் நின்றுட்டு போகிறாங்க, கொஞ்சம் பேர் அமர்ந்துட்டு போகிறாங்க. 2 பேருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கட்டணம் தான். அது ஏன்? இப்போ நீங்கள் பிரேக்குக்கு முன்னாடி சொன்னீங்க ஒரே கட்டணம் தான் பஸ்ஸில், ஆனால் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, நான் நின்றுட்டு போகிறேன்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்களே சொல்லுங்கள் சார். நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், ஒரு போக்குவரத்தை கொண்டு வரோம். அப்போ இந்த போக்குவரத்தில் அமர்ந்து போகிறவங்களுக்கு நின்று ஒரே கட்டணமுங்கிறது ஒன்றா வச்சிடலாம். அவங்க எப்படி போகணுமோ அப்படி போட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான். ஆனால் அனைவருமே அமர்ந்தே போகணும் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி தான் பஸ் விடணும். இப்போ நம்ம பஸ்ஸை கம்மியாக விடுறதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நம்ம ஐயா கலைஞர் அவர்களை பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, அவர் நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்கார். சார் அவர் இன்னைக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நான் அதை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்களுடைய எல்லாருமே சார் இவங்க வந்து முழுமையாக எதுவுமே செய்யலைன்னு இல்லை, எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் மக்கள் எல்லாருக்குமே போய் டைரெக்டாக சேர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. 1000 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் தான் அதில் வந்திருக்காங்க. மீதி உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் ஏன் போய் சேரலை? இதை ஏன் பார்க்கல? இப்போ அவங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்குது, மக்களினுடைய வளர்ச்சியை பாருங்கள். இதில் எது இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்குது? இப்போ அவர் வரும்போது அவர் எப்படி வந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ரைட்டுங்களா? இருந்தாலுமே கூட அவர் எம்ஜிஆருடைய முதல் படத்திற்கு வசனம் எழுதும் போதுமே அப்பவே அவருக்கு வந்து 2500 ரூபா சம்பளம். கண்டிப்பா. ஓகேங்களா? இல்ல அவர் அரசியலுக்கு வரும்போது அவரு அமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடியே கோபாலபுரத்துல அந்த வீடை வாங்கிட்டாரு. ரைட்டு. ஓகேங்களா? சென்னைக்கு வரும்போது எங்க இருந்தாரு? யாரு? ஐயா கலைஞர் அவர்கள் இங்க சென்னைக்கு வரும்போது எப்படி வந்தாரு?
அதான் அவர் அப்பவே அந்த வீடு வாங்கிட்டாரு சதவீதம். வந்த உடனே ட்ரெயின் இறங்கின உடனே அறிஞர் அண்ணாவுடைய வரலாறு, கலைஞருடைய வரலாறு எப்படின்னா, நீங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, திருட்டு ட்ரெயின் ஏறினாரு, திருட்டு ட்ரெயின் ஏறினாரு. அவரு திருவாரூர்ல இருந்து அங்க இருந்து ஆரம்பிச்ச அவருடைய பயணம் சென்னையை நோக்கி வரும்போதே அவர் வந்து மந்திரகுமாரி, அது அடுத்த 2-3 படங்கள்ல வசனகர்த்தா இருக்கும்போது மாடர்ன் தியேட்டர் ஓனர் வந்து சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. அவர் முன்னாடி யாரும் உட்காந்து பேச மாட்டாங்க. ஓகே, அவர் உட்காந்துருப்பாரு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நின்று தான் பேசணும் அப்படின்வாங்க. அவர் சேர் போட்டு உட்கார வச்சு பேசுகிற ஒரே ஆள் கலைஞர்கிட்ட தான் அப்படின்வாங்க. அப்போவே மாடர்ன் தியேட்டர் ஓனர் வந்து கொடுத்த ஒரு கதை வசனத்துக்கு கொடுத்த காசில் தான் கோபாலபுரம் வீடை வாங்கினாரு அப்படின்றது நான் அறிந்த தகவல், படிச்சிருக்கேன், உண்மை. பட் இன்னைக்கு அவர் குடும்ப வளர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒரு கவுன்சிலர் ஆகணும்னு என்ன பண்ணுறான்? அதுதான் சார் சொல்றேன். இது கலைஞர் குடும்பத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாருக்குமே பொருந்தும். அதை விட்டுட்டு அந்த ஒரு குடும்பத்தையே நம்ம சொல்றது வந்து ஏற்புடையதான்னு கேட்குறேன். எல்லா குடும்பம் 1 ரூபாய் சம்பளம் வாங்கின ஜெயலலிதா அவர்கள் வந்து டிஎன் குன்காவால தண்டிக்கப்பட்டாங்க, சொத்து அதிகமாக சேர்த்தாங்கன்னு சொல்லி. 1 ரூபாய் தான் எனக்கு சம்பளம்னாங்க. இவங்களுக்காவது 6-7 குழந்தைங்க இருந்தது, நான் அதுக்காக தவறாக சொல்லலை. பட் அவங்க யாருக்காக அந்த சொத்து சேர்த்தாங்க? அப்போ யாரோட தவறான வழிகாட்டுதலால் அந்த பணத்தை சேர்த்து அவங்க இப்போ அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க சொத்து சேர்த்ததை நம்ம வந்துட்டு ஒரு கண்ணோட்டத்திலையோ, இவருக்கு குடும்பம் இருந்தது அதனால இவர் இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு அப்படி சொல்ல அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அப்படி சொல்ல வர இல்லையா? இன்றைக்கி இப்போ உங்களுக்கு 3 பசங்க இருக்கானுங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிள் ஆகி அப்படியே மேலே வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஒரு பேமெண்ட் இருந்துச்சுன்னா, இந்த நீ ஒரு 50 லட்சம் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணு, நீ வச்சு பண்ணும் போது 3 பேரும் தன்னுடைய தொழிலை வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. பொலிட்டிஷியனாக நீங்கள் இருக்கிறனால உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவீங்க. இது இயற்கை தான். ஒரு டீ கடை வைக்கிறவன் 10,000 ரூபா வச்சு ஒரு டீ கடை வைக்கிறான்னா டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கணும் தான் வைப்பான். கண்டிப்பாக டெய்லி சம்பாதிக்கவே வேணாம்னு சும்மா வைக்கிறவன் சர்வீஸ் பண்ண மாட்டான்ல. அரசியல் எப்படி இருக்குன்றது தான் மேட்ரு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது. அரசியல் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனியாக இப்போ இங்கே ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா அந்த கேமரா வந்து ஒருவரால் கண்ட்ரோல் செய்யப்படுது இல்லையா? இப்போ அரசியல் வந்து ஒரு தனியான ஒரு பில்டிங் மட்டும் கிடையாது, அது எல்லாரும் மக்கள் சார்ந்த ஒரு உயிர் சார்ந்த ஒரு விஷயம். ஆமாம் சார், ஓகேங்களா? உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயம் தான் அரசியல். அப்போ அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோங்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு கவுன்சிலர் இருக்கார், அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவர்கிட்ட பணம் இல்லையா, இவர்கிட்ட பணம் இல்லையா. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதே தான் நான் சொல்கிறேன், எல்லாருமே பணம் சம்பாதிங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க, மக்களையும் அதே மாதிரி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். தப்பு கிடையாது, மக்களையும் பார்த்து தான் ஆகணும் சார். எப்போதுமே சார், என்னைக்கு அவங்க கொடுத்த, அதாவது 1972 நடந்த எலெக்ஷன்லேயே அப்போவே ஓட்டுக்கு 10 ரூபா கொடுத்ததா ஒரு அந்த டைமில் வந்து ஒரு சுதேசமித்திரன் ஒரு பத்திரிகையில் நான் படிச்சிருக்கேன். அப்போ 72லயே 10 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய காசு சார்? அப்போ அதான் சொல்கிறேன், எங்கே இருந்து ஊழல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீ ஓட்டு போடும் போது காசு வாங்கும் போதுமே நீ வித்துட்ட, அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட போய் உன்னுடைய உரிமையை கேட்கறதுல பிரயோஜனமும் இல்லை, அர்த்தமும் இல்லை சார். இதை நம்ம மக்கள் மேலே மட்டும் இல்லை, மக்கள் மேலே மட்டும் இல்லைங்க, கொடுக்குறேன் வாங்குறேன் கொடுக்குறேன், இதான் கதை. நீ வாங்கிட்ட, அதனால நான் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்ல வரல. நீனும் அதுக்கு உடந்தையா தானே அவரை. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்களுடைய ஏழ்மையை காரணமாக வச்சு ஏன் இந்த 10 ரூபா வாங்க வைக்கிற அளவுக்கு வச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவங்க வாங்குறாங்க. ஒரு இலை நிறைய சாப்பாடு சார், உங்களால் எவ்வளோ முடியுமா தானே சாப்பிடுவீங்க. நம்ம காலி பொண்ணு வாயில திணிச்சா நீங்க என்ன ஆவீங்க? நம்ம உண்மையா நீங்க சாப்பாடு பத்தி சொல்றதுனால நான் சொல்றேன், நம்ம போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும் தான். சாப்பாடும் தண்ணியும் தான். ஐயோ போதுங்க எனக்கு, மற்ற எதையுமே நம்ம போதும்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டோம். எடுத்தும் வச்சுக்க முடியும், சாப்பாட்டையும் தண்ணியும் எடுத்து வைக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். கண்டிப்பா. ஏன்னா அது நம்மளை விட்டு 4 நாள் வச்சு பழைய குழம்பு ஊத்திட்டு இருக்காங்க, அதை கூட இப்போ எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க போதும்னு சொன்ன ஒரு விஷயத்த. பட் அதையும் நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. இருப்பினும் ஒரு நாள்ல போட்டதே 4 நாள் வச்சுக்கலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா மக்களுடைய எக்ஸ்பைரி டேட் குறைஞ்சிட்டு வருது அது உள்ள வைக்கிறனால. இது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் சார். நம்ம வந்து மக்களுடைய குறைகளை வந்து 50 ஆண்டுகள் அரசியல் எப்படி ஆகி போச்சுன்னா, என்னைக்கு அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலா இருந்துச்சோ, ஒரு கக்கன் போல, காமராஜர் போல எல்லாரையுமே சொல்லலாம், ஒரு நிறைய பேர் கலைஞர் சொல்லலாம், எம்ஜிஆர் கூட அதில் எடுத்துகிட்டு வரலாம் லிஸ்ட்டுன்னு வைங்களேன். இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலாக இருந்தது. கண்டிப்பாக. என்னைக்கு இந்த அரசியல் கமர்ஷியல் ஆச்சோ, அதுக்கப்புறம் மக்களுக்கான அரசியலாகவே இல்லை. இப்போ கமர்ஷியல் நீங்கள் சொன்னதுனால கேட்குறேன். இப்போ கமர்ஷியல்னால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இந்த நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீங்கள் கமர்ஷியல்னு சொல்கிறீங்க. 19 மொத்தமாக சொல்கிறேன். கமர்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புரட்சி தலைவர் கூட கமர்ஷியல் இருந்து தான் வராரு.
ஆனா அவர் எப்படி வராருன்னு நம்ம பார்க்கணும். எதை வச்சு சொல்றேன்? கமர்ஷியல்னா நான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில சினிமா மட்டும் நான் சொல்லல. அவர் சினிமால இருந்து இல்ல நீங்க அது கமர்ஷியல்னா நிறைய டேர்ம்ஸ்க்குள்ள போகும். நிறைய டேர்ம்ஸ் நான் ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் அவ்வளவுதான். அரசியல் பிசினஸ் ஆயிடுச்சு. பிசினஸ் ஆயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய தலைவரை வந்து இவர் தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்றாரு. ஆனா எம்ஜிஆர் அப்படி இருந்தா இவரை மாதிரி இருந்தாரானா இல்ல. எம்ஜிஆர் வந்து படங்கள் நடிக்கும் போதே அவர் மிகவும் கண்ணியமா இருந்தார். அவர் சிகரெட் பிடிக்க மாட்டார், ஆல்கஹால் எடுக்க மாட்டார். எனக்கு பாட்டில் பத்தல அண்டாவை கொண்டு வா சரக்கடிக்கன்னு அவர் எம்ஜிஆர் எங்கேயுமே ஐயா கேட்டு கிடையாது. அவர் அப்படியே நடிச்சிருந்தா கூட அதனால இருக்கக்கூடிய விளைவுகளை காமிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஒரு 2-3 படம் தான் வேற குடியிருந்த கோயில் அந்த மாதிரி அதனால இருக்கக்கூடிய விளைவுகளை காமிச்சிருப்பாரு. பாசங்களை காமிச்சாரு. தங்கச்சியோடைய பாசம் எப்படி இருக்கும், அண்ணனுடைய பாசம் எப்படி இருக்கும். சும்மா நான் அந்த மாதிரி 1-2 படம் நடிச்சிருக்காரு. ஒரு 4 செங்கலை எடுத்து முதுகுக்கு சோப்பு போடுற மாதிரி இங்கே வந்து பண்ணிட முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். சினிமா தானே சார், அதை பார்த்து தானே எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சினிமா பார்த்து தானே சார் ஓட்டு போடுறாங்க. அன்னைக்கு அப்படி இருந்தார் இல்லையா, தலைவா படத்தில் வந்தார் இல்லையா, அந்த மாதிரி தானே இன்னைக்கு வரலையே. நேற்று ஐயா போய் கரூர் சம்பவம் கூட போய் பார்த்தாங்க. ஓகே, அந்த நேரத்தில் ஏன் போல நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பேர் டெத்துக்கு போக மாட்டாங்க, எனக்கு இல்லை பயமாக இருக்குது அப்படின்வாங்க. அந்த மாதிரியான மனப்பக்குவத்தில் வளர்ந்த இருக்கவர. ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டியாக இருப்பாங்கன்னு சொல்ல வரல. ஆனால் அரசியலில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். உள்ளே இறங்கி வேலை செய்யணும். இந்த களப்பணின்னு சொல்கிறாங்க. வேலை ஒரு 31 பேருக்கு கொடுத்தாங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? எது சார்? இறந்து போன குடும்பத்திலேருந்து ஒரு 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? அது நான் வந்து வரவேற்கலை. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு போலீஸில் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், இறந்து போயிடுவார். அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. அது ஏன் கொடுப்பாங்கன்னா அவரை கௌரவப்படுத்துறதுக்காக கொடுப்பாங்க. இப்போ இந்த இறப்பை அவர்கள் கௌரவப்படுத்துகிறாங்களா? என்னை வந்து பார்த்தாங்க செத்து போயிட்டாங்க, அதை நான் கௌரவப்படுத்துகிறேன். அது என்னுடைய தோல்வியாக பார்க்கணும். நான் ஒரு என்னுடைய கட்சியில் நான் ஒரு மீட்டிங் போகிறேன், என்னை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அது என்னுடைய தோல்வி. என்னை பார்க்க வந்தவன் இறந்து போயிட்டானா அப்படின்னு நான் வருத்தப்படணும். இல்லைங்க, அப்படி அவனுக்கு நான் அதை நான் கௌரவப்படுத்துறேன்ற பேரில் நான் போயிட்டு நான் அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறேன். அது அந்த குடும்பத்தை உயர்த்தும். போகிற கூட்டத்தில் போய் 10 பேரா 10 இது சொல்லுங்க, இது ஒரு சரியான வழிகாட்டுதலா கேட்குறேன். இப்போ அது அந்த குடும்பத்திற்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க, 10 லட்சம் கொடுத்தீங்க, 20 லட்சம் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு 4 லட்சம் இளைஞர்கள் வந்து வேலை வேணும்னு கேட்டு பதிவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக. அப்போ அவன் மனநிலை என்னவாகும்? அப்போ நம்ம வீட்டிலேருந்து யாராவது போயிருந்தா நமக்கு வேலை கிடைச்சிருக்கும்ல, அந்த மனநிலைக்கு வருவான்றான். அதற்காக தான் நான் சொல்கிறேன், தலைவர்கள் வந்து அந்த செயலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு. ஆனால் நீங்களே வந்து ஒரு வேலை இப்படி நடந்துட்டா என்ன நடக்கும், நம்ம சமுதாயம் என்ன ஆகும், அந்த அக்கறையை நான் பாராட்டுறேன். ஆனால் மக்கள்கிட்ட இது எப்படி போகும்? நம்ம போயிருந்தா சரி, நம்மளுக்கு தான் எதுவும் இல்லை, நம்ம போய் இறந்துடுவோம், நம்ம பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்கட்டுமே அப்படின்னு வந்துடக்கூடாது. உங்களை பார்க்க வரலாம், உங்கள் பேச்சை கேட்க வரலாம், எனக்கு வேலை கிடைக்கணும்னு அங்கே வந்து நிற்கக்கூடாதுன்னு. அதுதான் என்னுடைய கருத்து. ஆமாம், அது மக்களுக்கு புரியணும்ல. மக்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு புரியும். டெலிகாஸ்ட் ஆகும், அதில் மாற்று கருத்து இல்லை. மக்களுக்கு அது வந்து புரியட்டும். நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், ஒரு கோவத்தில் கூட சொல்லுவேன், சும்மா தானே வீட்டில் இருக்கேன், உன்னால் ஒரு பயணம் இல்லை, போ இந்த மீட்டிங்குக்கு போ, சாவு எனக்கு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. இதனால நீங்கள் மீம்ஸ் நிறையா வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் குடிச்சு நிறைய கிண்டலான காமெடிலாம் போட்டுருந்தாங்க. ஒன்னால 5 பைசா பிரயோஜனம் இல்லை, போய் சாராயம் மாதிரி குடியா அப்படின்லாம் கிண்டல். ஏன்னா 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதையே நான் வன்மையாக கண்டிச்சது தான். கண்டிப்பாக அவன் வந்து கொளுத்து போய் குடிச்சிட்டு சாவறான், அவனுக்கு எதுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க? அது யாருடைய பணம் சார்? அதே தான் கேட்குறேன். இப்போ யாருடைய இது இன்னொருத்தனுடைய வாழ்க்கை 41 பேருடைய எத்தனை பேர் கொடுத்தோம்? 38 பேர், 31 பேர் கொடுத்துருக்காங்க. 31 பேருடைய வாழ்க்கை பறிக்கப்பட்டு விட்டது. அவ்வளோ, அதை தான் சொல்லுவேன். அவனுடைய கனவு போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஆர் த லீடர்ஸோடைய இப்போ அடுத்து இதில் இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, இன்றைக்கி ஒரு கொடுத்துட்டாரு, இதை ஒருத்தர் யாரோ கொண்டு போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாருன்னு வைங்க. இது வந்து அவரை பார்க்க வந்த ரசிகர்கள் இருந்தாங்க, அது எப்படி இவர் வந்து கவர்மெண்ட் வேலையாக கொடுப்பாரு அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னா, ஒருவேளை ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்து ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னா அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணலாம். இவங்க கொண்டு வந்து அவங்க வேண்டான்னு சொல்லலாம். இல்லை அது ஏற்புடையது தான், எனக்கு ஓட்டு வரணும்
நான் எதுக்கு அந்த 31 குடும்பத்தோட ஓட்டை நான் இப்போ எதிர்கட்சியில் என்ன விமர்சனம் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து பிசுபிசுத்து போகும், இவங்கெல்லாம் எப்படி நாளைக்கு சாட்சி சொல்லுவாங்க? இருக்கலாம். அவங்களுடைய எண்ணமும் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆர்குமெண்ட். அது வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. இந்த தெளிவாக அவங்களுடைய ஆட்சியிலையும் அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு மக்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களிடம் வந்து இன்னும் என்ன பண்ணுவார், அவர் சொன்னதெல்லாம் நமக்கு செய்வாரா, வித்தியாசமா ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. சார் இந்த எதிர்பார்ப்புலாம் ஏதாவது நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி சார். அவங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து கிடையாது. பிளான் ஆஃப் ஆக்ஷனா நான் என்ன செய்யணும், நான் சொல்லிட்டேன் 2500 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எங்கள் கட்சியில் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், 50 வயசுலேருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் 20,000 ரூபாய் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். இப்போ எங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் வந்தால் என்னென்னலாம் பண்ணணும்னு பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. அப்போ அதை நான் எத்தனை நாளில் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இவங்களால சொல்ல முடியுமானா முடியாது. 2500 ரூபாய்க்கு கஜானாவை தொடச்சிட்டு போயிட்டாங்க, வலிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க தொடச்சிட்டு போட்டோம், வலிச்சுட்டு போட்டோம், சரி எடுத்துட்டு போட்டோம். கஜானாவை கூட எடுத்துட்டு அவங்க வீட்டில் கூட வச்சுக்கிட்டோம். இல்லை கஜானா இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? இவங்க என்ன நினைக்கிறாங்க, கஜானானா ஒரு ரூமு 10க்கு 10 ரூமு, அது ஃபுல்லாக பணம் அடுக்கி வச்சிருக்காங்க, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. கஜானான்றது ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தை. நான் எத்தனை அரசு அந்த ஃபண்ட் ஃப்ளோ எவ்வளோ ஒரு பார்ட்டி ஃபண்டுன்னு முதலமைச்சர் ஐயா வந்து ஒரு வார்த்தை. அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃப்ளோ இருக்குது, ஃபண்ட் ஃப்ளோ. அதாவது நம்ம தினசரியாக கட்டக்கூடிய ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், பெட்ரோல் போடுறோன்னா ஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுவோம். ஸோ டெய்லி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அந்த டாக்ஸ் எல்லாம் டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. அப்போ கஜானா எப்படி துடைக்கப்படும்? அது வந்து மக்கள் மத்தியில் போன கவர்மெண்ட் வந்து அலிகேட் பண்ணுறாங்க. அவங்க பாருங்க, உங்களுக்கு எதுவுமே என்ன செய்ய விடாம, இது மக்களுக்கு தெரிஞ்சதுனால தானே சார் ஓட்டு போட்டு உங்களை வர வச்சிருக்காங்க. ஆமாம், இவரே சொல்லிட்டாரு. பிப்ரவரி மாதம் மீட்டிங்லேயே 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க அப்பவே கொடுத்துறாங்க சட்டமன்றத்தில். அப்பவே இவர் பேசியிருக்காரு, 10 லட்சம் கோடி கடனில் விட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அந்த 10 லட்சம் கோடி கடனை எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம், நம்ம டாக்ஸ் சிஸ்டமை எப்படியெல்லாம் மாற்றலாம், மக்கள்கிட்ட இருந்து 100% எப்படி அனைவரையுமே எப்படி வந்து ஒரு வரியை கட்ட வைப்பது. ஒருத்தரே 100 வரி கட்டுறதுக்கும் 100 பேர் சேர்ந்து வரி கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு பணம் எடுக்க போனீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சம்பளம் வருதுன்னா அதில் ஒரு டேக்ஸ், அந்த சம்பளத்தை எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ், செலவு பண்ணும்போது அதுக்கு ஒரு டேக்ஸ், சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ், பால் வாங்கினீங்கன்னா டேக்ஸ், தண்ணி வாங்கினா எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. அதாவது ஜிஎஸ்டிங்கிறது ஒரு பேர் தான். 1000 300 முடிச்சிடுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரே வரி, இந்தியா முழுக்க ஒரே வரி. நான் கூட நினச்சேன், ஆட்டா பரவாயில்ல சூப்பர்வா, இந்தியா ஃபுல்லாக ஒரே வரினா ஓகே, இப்போ மக்களினுடைய பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும், மக்கள்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், அப்போ அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டி இருக்குது. நீங்கள் எது பார்த்தாலும் ஜிஎஸ்டிக்கு ஜிஎஸ்டி, இதே தான் இன்றைக்கி விஷயம் போயிட்டுருக்கு. ஒரே ஒரு வரியில் அழகாக ஒரு சிங்கிள் டேக்ஸ் பேமெண்ட் அப்படின்ற ஜிஎஸ்டியில். என்னங்க சார், பெட்ரோல்லாம் கொண்டு வர மாட்டாங்க ஜிஎஸ்டியில்? சார் அது அவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விஷயம். இப்போ அரசியல் கட்சிக்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பார்ட்டிக்கு வர ஃபண்டுக்கே வந்துட்டு இன்கம் டேக்ஸ் கிடையாது. அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அதுக்கு வருமானம் வேணும்ல சார், அரசியல் பண்ணுவாங்க, அதை வருமானமாக கருத மாட்டாங்க. அதனால தான் அரசை பொறுத்தவரை இப்போ நான் கட்சி வச்சுருக்கேன், என்னோட கட்சிக்கு ஒரு ஃபண்டு வருதுன்னா அது வருமானம் அல்ல. நான் நிதி வாங்குறேன், நான் திரள் நிதி வாங்குறேன், எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறாரு, நிதி கொடுக்குறாரு, இவ்வளவுதான். இது நான் என்ன சொல்கிறேன், இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் அப்படின்ற ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி மாற்றி, அரசியல் என்பது மக்களுக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக புரிய வைக்கணும், ரொம்ப அழுத்தமாக பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மக்களுக்கு எந்த நியூஸ் வந்து உண்மையான நியூஸ்னே தெரியல. நியூஸ் சேனலில் போடுற நியூஸ் உண்மையா, இன்ஸ்டாகிராமில் வர்றது உண்மையா, ஐடிவிங்கில் வர்றது உண்மையா, ரீல்ஸில் வர்றது உண்மையா, வாட்ஸ்அப்பில் வர்றது உண்மையா, எதுவுமே இன்னைக்கு உண்மையான செய்தி பாலிமர் நியூஸ்னு போட்டு வராங்க, தந்தி டிவின்னு போட்டு வருது. ஆனால் அங்கே போனால் அப்படி ஒரு நியூஸே இல்லை. சமூக வலைதளம் வந்து ஆபத்தான அதை நம்ம ஆபத்தை மாற்றிக்கிட்டோம் சார். கத்தியை சமைக்க தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்தா அவர் அதை வச்சு சமைக்க தான் போகிறாரு. ஒரு போலீஸ் கையில் கொடுத்தா அவர் அது பாதுகாப்புக்காக, மக்கள் பாதுகாப்புக்காக வச்சுப்பார். அதை ஒருத்தருடைய அன்சவுண்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆபத்து விளைவிக்கக்கூடியவர் அவர்கிட்ட கொடுத்தா அவர் ஆபத்தை தான் பண்ணுவார். இப்போ அந்த மீடியா வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க, யார் பயன்படுத்துகிறாங்க, அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாமே தவிர்த்து நம்ம வந்து அதுக்காக சோஷியல் மீடியாவே வந்து குறை சொல்லிடக்கூடாது. அது நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்திக்கணும்னா இதை
கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது வந்து கவர்மெண்ட்டால் மட்டும்தான் முடியும். உங்களால் என்னாலும் முடியாது, யாராலுமே முடியாது. போலீஸை மட்டும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டால் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுமானா முடியாது. நம்ம ஊடகங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும், லிமிட்டேஷன்ஸ் கொண்டு வரணும், இதெல்லாம் பண்ணணும். அவரை பற்றி இப்போ ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறது, இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. கருத்து சுதந்திரம் வந்து பறிக்க, அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம அவர் என்ன ஒருவேளை ரொம்ப அவதூறாக பேசியிருந்தா அவரை கூப்பிட்டே பேசலாமே, ஒரு ஓரல் வார்னிங் கொடுக்கலாமே, இவர் எவ்வளோ பேசிக்கிட்டே இருந்தா ஓகே, அடங்கவே மாட்டாருன்ற போது அடங்கவே மாட்டுறாரா? நான் கூப்பிட்டு பேசினேன் ஒரு தடவை சொன்னேன், இப்படி பேசாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ திருப்பியும் அதே பண்ணுறாரு. ஒரு ரிட்டனில் இனிமேல் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை லீகலாக ஆக்ஷன் எடுக்கும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு, இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறது கூட ஒரு பயம் வந்துடும். நாளைக்கு ஐயோ பேசினா ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், எல்லாம் வாயடைத்து போயிடுவாங்க. ஒரு பிரச்சனையை கூட வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சர்வாதிகாரியாக அந்த அளவுக்கு நம்ம வெளியே காமிச்சிக்க வேண்டாம். ஏன்னா மூவிலேயே நீங்கள் அப்படி காமிச்சிக்கலையே, இப்போ மட்டும் ஏன்? சரி, இப்போ 50 நாட்கள் தாண்டி 2 மாதங்களை நெருங்க போகிறது தமிழக வெற்றி கழகத்தோட திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி. இதில் என்ன நிறை இருக்குது, என்ன குறை இருக்குது உங்கள் பார்வையில்? சரி, என்னுடைய பார்வையில் நிறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் தேர்ந்தெடுக்க புதுசாக வந்து ஒரு கட்சியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அரசியலையே முழுசாக மாற்றிருக்காங்க மக்கள். ஆனால் ரொம்ப காலமாக இங்கே இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா சீமான் அவர் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டை வந்து மக்கள் ஏற்றுக்கலை, புறக்கணிச்சிட்டாங்க, மொத்தமாக விட்டுட்டாங்க. அப்போ மக்களுக்கு வந்து இவர் என்ன சொன்னார்னு கேட்டால் இவர் எதுவுமே சொல்லலை, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவை மொத்தமாகவே இன்னைக்கு வந்து அந்த கட்சி இன்னைக்கு எம்ஜிஆர்னு சொல்லி அவர் உருவாக்கின கட்சி இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ எம்ஜிஆர்னு அவர் உருவாக்கக்கூடிய அந்த கட்சி வந்து அழிந்ததற்கு காரணம் அவங்க யார் கூட கூட்டணி வச்சுருக்காங்க, மக்கள் அதை ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு காலத்தில் திமுக வந்து எதிர்கட்சியாக கூட மக்கள் தேர்ந்தெடுக்கலை. அன்றைக்கி வந்து தேமுதிக எதிர்கட்சியாக அமர்ந்தது, கரெக்டுங்களா? அதே நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ மக்கள் வந்து கரெக்டாக இருக்காங்க. அவங்களுக்கு நீ தேவையானது கொடுக்கலையோ இருக்கிறவங்களுடைய ஒரு ஆல்டர்னேட்டை தேடுறாங்க மக்கள். சரி, இவர் வந்தால் இவர் எதையாச்சும் அவங்க பண்ண அளவுக்கு இவர் பண்ண மாட்டாருப்பா, இவருக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்க்கும்போது மக்களை புரிஞ்சுக்க முடியாது. 96 தேர்தலில் வந்து அதிமுக வந்து எதிர்கட்சியை கூட வரல. ஆமாம் சார், இவங்க அதே மாதிரி வரல, மாறி வந்துட்டு தான் இருந்தாங்க. அதுதான் இது வந்து நம்ம பேசுறதுனால அங்கே எதுவும் மாறாது, அவங்களுடைய செயல்களால் தான் மாறுது. அந்தந்த கட்சி செய்யக்கூடிய மக்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதை தான் மக்கள் அவங்களுக்கு திருப்பி செய்வாங்க, அவ்வளோதான். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு மொய் வைக்கிறோம், அந்த மொய்யை தான் அவங்க பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு திருப்பி நமக்கு கொடுக்குறாங்க. அதே தான் மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சால் நம்மளுக்கு வரும் சார். இவங்க திராவிட கட்சிகள் மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா இன்று ஒரு விஜய் இல்லை சார், 1000 விஜய் வந்தாலும் சரி அவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. உண்மையா இல்லையா சொல்லுங்க? கண்டிப்பா மக்களுக்கு சேவை செய்ய ஏதோ ஒரு இடத்துல பல திட்டங்கள் இருக்கு, ஆனால் மக்களினுடைய முன்னேற்றங்களை பார்த்தா அங்கங்க அந்த லேகிங்லாம் கொஞ்சம் அவங்க செஞ்சு இருக்கலாம். அனுபவம் சார், அனுபவம் இருக்குது. இன்னைக்கு எங்களுக்கு அனுபவம் இருக்குது, நாங்கள் சீனியர்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சி அந்த அனுபவத்தையே மக்கள்கிட்ட காமிக்கல. அது இவர்கிட்ட காமிச்சு என்ன இருக்குது, மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் இருக்கணும், சேர்த்துருக்கணும், அதுக்கான கஷ்டங்களை பட்டிருக்கணும். கடைசி அந்த ஒரு வருஷத்தில் எத்தனையோ ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, புதுசாக டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கடன்னு அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னோட ஏரியா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்துட்டாங்க. இது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆல்ரெடி நல்லா பண்ணியிருக்காங்க, நான் செஞ்சுருக்காங்க சார். பார்க்கும்போது அது ஒரு சென்னை பப்ளிக் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலாக நான் பார்க்குறேன். நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். கடைசி நேரத்தில் இந்த சாகும்போது சங்கரா சொன்னால் புண்ணியம் கிடைச்சிடுமானா கிடைக்குமா? மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, நம்ம ஏமாற்ற முடியாது. யாருமே வந்து சோஷியல் மீடியாவை முழுசாக நம்பிடலை. அதற்கு ஆதாரம் தான் இந்த எலெக்ஷன். வெற்றி வாய்ப்பு வந்து முழுக்க சோஷியல் மீடியா தானே சார். அப்படி நம்ம சோஷியல் மீடியாவே வந்துட்டு டேரெக்டாக சொல்லிடக்கூடாது சார். இது வந்து மக்களினுடைய தீர்ப்பு, இது 100%. அவங்க வந்து ரீல்ஸுனால மட்டும்லாம் ஓட்டு வந்து விழவேல. ஒரு 10, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% ரொம்ப அதிகம். மக்களுக்கு வந்து ரீல்ஸ்னால 10%ன்றதே அதிகம் விழுந்திருந்தா அதுதான் சொல்றேன். அவரு ரசிகர்கள்ன்ற ஒரு கணக்கு, ஒரு கால்குலேஷன் முடினா ஒரு 12% விழக்கூடிய வாய்ப்புகள் வந்து கன்ஃபார்மா இருந்தது.
இன்னொரு 20% விழுதுன்னா 10% வந்து டிசைட் அத்தாரிட்டி, எப்போதுமே அவன் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணி போட்டானா அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. ஆமாம். இன்னொரு 10% எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த கட்சியிலேருந்து 2 போய் இன்னொரு 10 சேருது. இந்த 10ம் அந்த டிசைட் அத்தாரிட்டி 10ம் சேரும்போது ஏற்கனவே இருந்த 32 சேர்ந்து 12 சேர்ந்து 32 தாண்டி போகுது. இதுதான் அவருடைய வெற்றி வாய்ப்புக்கான மிக முக்கிய காரணம். அதை நம்மக்கிட்ட வந்து அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஆனால் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாற்று தேவை, அந்த மாற்று ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லை, அது ஏன் இவர் மேலே வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் ஒரே ஒரு ஸ்டாண்டு மட்டும் தான் எடுக்கிறார், ரொம்ப பெருசாக போல். இவங்க சொன்ன விஷயத்தை அதான் நான் சொன்னேன், அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி வந்து ஐயா இப்போ ஒரு நியூஸ் சேனலில் வச்சா இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கலான்னா, இவர் அன்றைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம அந்த எலெக்ஷனை பேசுகிறேன், இன்றைக்கி அவர் மாண்புமிகு முதல்வர், அன்றைக்கி அவர் பேசும்போது என்ன சொல்கிறார், இவங்க இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதையே சொல்லி எப்படி வந்து திமுக பிஜேபி மேலே ஒரு இல்லை இவங்க வந்தால் இதெல்லாம் செஞ்சுடுவாங்க, இவங்க வந்தால் இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் அவங்க மேலே ஒரு பிரச்சனையை வச்சு அந்த கட்சியை தமிழகத்துக்குள்ளேயே வரக்கூடாது, காங்கிரஸையும் வர விடலை, அவங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. பட் பிஜேபி வரவே கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டாண்டை இவங்க எடுத்த மாதிரி இவர் ஒரு பெரிய ஸ்டாண்டை எடுத்துட்டார். ஸோ இப்போ மக்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனே கிடையாது. ஏன் ஆல்டர்னேட் ஆப்ஷன் இல்லைன்னா ஏடிஎம்கே பிஜேபியோடைய அலையன்ஸ், அதனால நான் ஓட்டு போட மாட்டேன். அந்த கோபம், நீங்கள் இவ்வளோ செஞ்சும் நீங்கள் வந்துட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்ற ஏடிஎம்கேவுக்கு வந்த ஓட்டு இங்கே டிஎம்கேக்கு வந்துருச்சு, இவருக்கு கொஞ்சம் வந்துருச்சு, அவ்வளோதான். இவருக்கு ரசிகர்கள் ஓட்டு இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவரும் கடைசி நேரத்தில் குழந்தைங்கள்கிட்டையும் போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கண் கூட பார்த்தேன் சார், போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்குறத. சரி, அதனால் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வாய்ப்பு தானே சார், 5 வருஷம் தானே. கண்டிப்பாக வாய்ப்புகள் எப்போதுமே தேடி வரும். இந்த வாட்டி அவருக்கு தேடி வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இருக்கிற நிஜ அரசியல், எதிர்கால அரசியல், கடந்த கால அரசியலை பற்றிலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. உங்களுடைய கட்சியும் அடுத்த லெவலில் வரணும். நம்ம அரங்கத்திற்கு வந்து உங்கள் நேரத்தை நம்மளுடன் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.